இருக்கிறாங்க. ரைட் ரைட். அதுக்கு மைக்கே வாங்கிக்கலாம். கையத்தட்டு. நைட்டெல்லாம் நிறைய நாள் தூங்காம கூட ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸு. பட் இந்த கேம்ப் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் வந்துட்டு பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஆகல. அதாவது ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. கற்றுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு யாருமே இதை பற்றி சொல்லவே கிடையாது. நான் பைபிள் படிச்சது கிடையாது. பைபிளில் என்ன போட்டிருக்காங்க கூட எனக்கு தெரியாது. பட் வந்துட்டு ஒரு அளவு கடந்த அன்புன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ எனக்கு எந்த காரணமுமே கிடையாது. ஆனால் வந்துட்டு எனக்கு கற்றுக்கணும்னா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன், நான் ஒழுங்காக தான் இருந்தேன். நான் கரெக்டாக எப்படி சொல்கிறது, எனக்கு பெருசாக பைபிள் வாசிக்க வராது, தமிழ் வராது, படிக்க வராது. ஆனால் சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். கரெக்டாக எப்படி சொல்கிறது, திருவிருந்து வந்துட்டு அந்த ப்ரேயர் கூட நிறைய பேர் வரமாட்டாங்க. சரி, நம்ம திருவிருந்து இருக்கிறது நான் ஆனால் மேலே உட்காந்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இருப்பேன். ஆனால் இப்போ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு 1 வருஷம் ஆனால் படிக்கிறது ஸோ வந்துட்டு ஒரு 1 வருஷமாவே நான் கரெக்டாக இல்லை. எனக்கு தெரியும். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு. ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி நானும் என் பிரதரும் ஆசைப்பட்டு ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக அடி வாங்கி ஏன்டா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சோம். இதில் என்னன்னா, நான் ஒரு காரணத்துக்காக என் ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ இவங்க மட்டும்தான் எனக்கு ஃபேமிலின்னு. பேரண்ட்ஸு ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸில் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இவங்க தான் எனக்கு வந்துட்டு ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இவங்க சைட்ல இருந்து அந்த டெசிஷன் எடுத்தப்போ ரொம்ப நெகட்டிவான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்தப்போ நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். இல்லை இவங்களே இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஐசோலேட் ஆகிட்டேன். எனக்கு யாருமே வேணாம், யாருமே பிரஷன் கூட ஒரு மாசமா நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ ப்ரேயர் பண்ணு சரியா போயிடும் அப்படின்னு சொன்னப்போ கூட நான் எந்த அளவுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா, இதை பற்றி என்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசாத, நான் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன். இந்த சரி வேண்டாம், இதனால நான் வேற நாட்டையும் 1 மந்த் முன்னாடி அவர் கால் பண்ணப்போ சரி எப்படி கேம்ப் பற்றி தான் பேசுவார், நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் கூட அட்டன் பண்ணல. ரீசன் நான் கால் அட்டன் பண்ணல, யாருமே கால் அட்டன் பண்ணல. ஜானனாவே நிறைய டைம் கால் பண்ணிட்டாரு, ஆனால் நான் அட்டன் பண்ணவே கிடையாது. ஆனால் நேற்றே ஒரு போய் சொல்லி வச்சுட்டேன், சரி சும்மா எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்லிட்டு தான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்தேன். திடீர்னு காலையில் ஒரு 2 days முன்னாடி கேட்டார், நான் என்னம்மா கேம்போட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, வரீங்களா என்ன ஏது அப்படின்னு கேட்டார். நான் வந்துட்டு இல்லைண்ணா நான் வரல, நான் மட்டும் சொல்லிட்டேன், எனக்கு லீவ்லாம் கிடைக்காது, நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் நேற்று காலையில் இங்கே கிளம்பும்போது ஒரு 7:30 இருக்கும் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு என்னம்மா கிளம்பிட்டீங்களா, நான் வந்துட்டு இருக்கேன், ரெடி ஆகிட்டீங்களா. நான் வரல சொல்லவே இல்லையேண்ணா, நான் வரல, நான் லீவே கேட்கல, எனக்கு லீவாக தரமாட்டாங்க, ரிசல்ட் 9 வருது 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ வாய்ப்பே இல்லை, லீவெல்லாம் தரமாட்டாங்க அப்படின்ற. அவர் போட்டுட்டு இல்லைம்மா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு லைட்டாக முன்னத்தினாலே ஒரு இதுதான், போகலாமா போயிட்டு வரலாம் என்ன ஆகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அவர் கூப்பிட்டாரேன்ட்டு ஒரு 8 o'clock வந்துட்டு கூப்பிட்டு லீவ் கேட்க சொன்னாரு. நான் வேணே காலேஜ் கேட்பாருன்னு சொல்லிட்டு எங்கள் எம்டி கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கு விடலை. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் அனுப்பிச்சிட்டேன், நான் பாருங்க நான் கால் பண்ணேன், அவங்க லீவ் தரல அப்படின்னு வரைய விட்டுட்டு அவையே போட்டு தூங்கிட்டேன். திரும்ப எடுத்து கூப்பிட்டோமா நான் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன், கிளம்பிட்டீங்களா அப்படி என்னன்னா சொல்றீங்க, நான் வரலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி இவ்வளோ ரூம் சொல்றாரு இந்த மனுஷன் பாவம், சரி இவருக்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 8:30 சரி அடிச்சு முடிச்சு கிளம்பி எங்கள் வீட்டில் வேற இங்கே போகலன்னு சொன்னோடனே சரியான சண்டை. இவ்வளோ நாள் வந்துட்டு இவங்களெல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஓகே பார்க்குறாங்க என்ன பண்ணிப்போ அவ்வளோதான், நாங்கள் தனி தெரிச்சு விட்டுறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே தரல. இப்போ வரைக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை. நான் நேற்று நைட் ஆஃப் பண்ணது. எனக்கு வந்து வீட்டுக்கு வான்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ நீ வரணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஏதாவது இன்டைரக்டாக பேசுவாங்க, என்ன அவ்வளோதான் நீ போயிட்ட அவ்வளோதான் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால நான் எந்த ஃபோன் கூட ஆன் பண்ணல. ஆனால் ஒரு தைரியம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூப்பிட்டாரேன்னு சொல்லிட்டு கிளம்பி பண்ணிட்டேன். அங்கிருந்து கிளம்போது அவர் சொல்றாரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, ஒருவேளை உங்களுக்கு அந்த இருக்குன்னு சொல்லிச்சுன்னா இருந்துட்டு வரலாம் அப்படின்னா அதெல்லாம் முடியாதுன்னா நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லி நான் வரேன். அது போயிட்டு நான் நீங்க வந்தாலும் வரலாம் இந்த பஸ் ஏற்றி விட்டுருங்க, நான் பொள்ளாச்சி வந்து வண்டி அவர் என் வீட்டில் வந்து கார்ல வெளியே நிற்கிறாரு, நான் ஸ்கூட்டியில தான் வருவேன், பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்கூட்டியை போட்டுட்டு தான் வருவேன்.
நீங்க வரல அப்படின்னா எனக்கு அங்க பஸ் ஏற்றி விட்டுருங்க. நான் பொள்ளாச்சி வந்துட்டு நான் ஸ்கூட்டி எடுத்து நான் வீட்டுக்கு வந்துக்கிறேன்ட்டு. நேற்று இங்க வந்து இவங்க எல்லாரும் இங்க வெளியே கிளம்பினாங்க. வில்சன் நான் வேறனால வெளியே கிளம்புறேன். இங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஹாய் மட்டும் தான் சொன்னேன். அடுத்த விஷயம் நான் பேசாம நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நேற்றுமே ஒரு அளவுக்கு போச்சு. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. அதே மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் வரல. ஒரு நாள் ஸ்மூத்தாக போச்சு. ஓகே நம்ம பண்ணது தப்பு தான் லைட்டாக ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வெட்சிகா வந்துட்டு வர்ஷிப் ஆரம்பிச்சதுமே எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல. இத்தனை அழுக இத்தனை இந்த 6 மாசமா அடைச்சி வச்சிருந்த எல்லாமே அப்படியே வெடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். உண்மையை சொல்ல போனா பயங்கரமா எப்படி சொல்றது, இவ்வளோ வருஷத்துல நான் இவ்வளோ ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இப்போ வந்துட்டு வெட்சிகாக்கும் பெரிய தேங்க்ஸ், ஜாமனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நான் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க அவங்க சொல்றதை நான் கேட்கவே மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு தோன்றதான் பாப்பா நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு. உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இனிமே கேட்கல நான் சொன்னேன். மனமாற்றம். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ஜெயஸ்ரீ. அடுத்து